மாரியம்மன் கதை அப்படின்னு அதில் ஒன்று வருது அப்படின்னா அது ரொம்ப கீழ்நிலையில் யார் இருக்கும் ஒருத்தன் இறந்துட்டா அப்படின்னா அவனை கடவுளாக வச்சு கும்பிடக்கூடிய ஒரு வழிபாடு இங்கே இருந்துகிட்டு இருக்கு. இல்லை நான் ரொம்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆரியர் இங்கே வர்றப்ப எதையுமே எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அவங்க வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த தேவ அசுர கதை, 10 அரசர்கள் போர்னு ஒரு கதை, இது ரெண்டும் வந்து அவங்க நார்த்துலேருந்து இங்கே வரும்போது இல்லை அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரத கதை பற்றி அவங்க நமக்கு சொல்லணும்னு கிடையாது. மகாபாரத கதையில் வரக்கூடிய அள்ளிராணி வந்து பெண்வழி மரபை சேர்ந்தவங்க இல்லைங்களா? அப்போ அள்ளிராணி வந்து நமக்கு நெருக்கமானவங்க, அவங்கள விட தமிழகத்துக்கு நெருக்கமானவங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்கனவே அந்த கதைகள் தெரியும். இந்த பூமியில மகாபாரதம் ராமாயணம்ங்கிற 2 கதை ஏற்கனவே இருந்தது. அது வந்து வால்மீகி வந்து சொந்தமாலாம் எழுதலை, ஏற்கனவே இருந்த கதை. அந்த கதையை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சார்பாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சார்பாக அவங்க மாற்றி எழுதினாங்களே தவிர அந்த கதை கூட அவங்களோட கிடையாது. அப்போ வால்மீகி ராமாயணம் யாருடைய கதை? தமிழர்களுடைய கதையா? தமிழர்களுடைய கதையும் அதில் உண்டு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன, நீங்கள் ராமாயணங்கிறது ஒரு கதை கிடையாது, அதில் வந்து நிறைய கிளை கதைகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு ராமாயணம் கிடையாது. இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு ராமாயணம் இருக்குது. இப்போ பழங்குடி மக்களுக்கு ஒரு ராமாயணம் இருக்குது. அந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமனும் ராவணனும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பழங்குடி மக்களோட ராமாயணம். அப்போது சீதையும் மண்டோதரியும் அவங்க 2 பேரும் வந்து சாய் குடிக்கிறதுக்காக விறகு சுள்ளியை பொறுக்க போயிருப்பாங்க. இந்த காட்சி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த மக்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட ராமாயணத்தை வந்து பிரம்மாண்டம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக எழுதிக்கிட்டாங்க. ஸோ அப்போ ராமாயணம் அப்படிங்கிறது தமிழகத்தில் நடந்த ஒரு கதையா? இல்லை, அது வந்து இந்தியாவினுடைய அனைத்து மக்களுக்குமே சொந்தமான ஒரு கதை தான். அதில் சில பகுதிகள் வந்து தமிழகத்தோட தொடர்புடையது. ஆனால் எல்லாமே வந்து இங்கே நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சாகேத பகுதியினுடைய அரசர் அப்படின்னு தான் ராமர் சொல்லப்படுறாரு. ஆனால் சில நபர்கள் சில கருதுகோள்கள் வந்து தமிழகத்தோட தொடர்புடையதாக இருக்கலாம். வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா வால்மீகி சொல்லக்கூடிய இலங்கைங்கிறது தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்க இலங்கையே கிடையாது. வால்மீகி ராமாயணம் முழுக்க வட இந்தியாவிலே நடக்குது. ராமர் வந்து 15 நாளில் இலங்கைக்கு போயிட்டாரு. ஆனால் கம்பராமாயணத்தில் ராமர் வந்து இலங்கைக்கு போக 30 நாள் ஆகுது. ஏன்னா அவர் வந்து போனது தான் இப்போ இருக்கிற இலங்கை. அதே மாதிரி வால்மீகியுடைய ராமாயணத்தில் வந்து ராமன் இலக்குழி 2 பேருமே வந்து அசைவம் சாப்பிட்டாங்க, மது அருந்தினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மது அறிந்தினாங்கன்னு இருக்கும். அது போக நீங்கள் மான்னு பார்க்குறப்போ மானை வந்து சாப்பிட்றதுக்காக தான் ராமர் வந்து வேட்டையாட போவார். கம்பர் வந்து அதை பொன் மான்னு மாற்றிருப்பார். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய 7 இடங்களில் சாப்பிட்டாருன்னு கம்பர் குறிப்பிடுறாரு. எல்லாமே சைவ உணவை சாப்பிட்டாருன்னு மாற்றுறாங்க. அதே மாதிரி ஒரு மீனவனாக இருக்கக்கூடிய குகன் வந்து மீனையும் தேனையும் கொடுக்குறப்ப நான் மீன் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு அதே ராமர் சொல்கிறாருன்னு இவர் வந்து மாற்றி எழுதுறாரு. ஆனால் அதில் மீன் சாப்பிட்டுருந்தாங்க. அவர் அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான் இருந்திருக்காங்க. நான் இன்னமும் சொல்கிறேன், மகாத்மா காந்தியடிகள் வந்து அவருடைய ஒரு கடிதத்தில் குறிப்பிடுறாரு, பிராமணர்கள்னு சொல்கிறீங்களே, வட இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் அசைவம் தான் சாப்பிட்றீங்க, காஷ்மீர பிராமணர் அசைவம் சாப்பிட்றீங்க, இன்றைக்கி நீங்கள் வங்காள பிராமணர்கள் பார்த்தா மீன் சாப்பிடுவாங்க, மீனுக்கு பேர் வந்து கடல் புஷ்பமா, அதனால் சாப்பிட்லாமா அப்படின்னு. வங்காள பிராமணர்கள் இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்றாங்க. அந்த மரபில் வந்தவங்க தான் வந்து ராமகிருஷ்ண மடத்தை தோற்றுவிச்சாங்க. ராமகிருஷ்ண மடத்து துறவிகளில் பெரும்பாலானவர்கள் மீன் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதான் வரலாறு. நம்ம கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, பிராமணர்னாலே மீன் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி அங்கேயும் வந்து யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மடத்தில் சாப்பிட்றது இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாற்றி வரலாறு சொல்லப்படுது. இந்த மகாபாரதம்ங்கிற கதையில் பார்த்தீங்க அப்படின்னா அள்ளிராணின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அள்ளிராணி வந்து நம்முடைய ஒரு மரபில் தொடர்ச்சியாக பார்க்குறோம். அதுமாதிரி சில பேர்களுக்கான வேர்ச்சொல் வந்து வடமொழியில் இருக்காது. நகுலன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு வடமொழியில் வந்து மூலம் கிடையாது. தமிழில் நற்குலன் அப்படின்னு ஒரு மூலம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அர்ஜுனன்கிறதுக்கு மூலம் வடமொழியில் இல்லை, அருஞ்சுனையன், அதாவது அருமையான சுனை நீரை உடைய நாட்டை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டுன்னு அந்த அரசரோட பேர், அது வந்து பாண்டியருங்கிறதுனுடைய நெருக்கமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கருதுகோள் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மரபுலையும் நிறைய கருதுகோள் நமக்கு வந்து இருக்குது. இந்த கதைகள் ஏற்கனவே இருந்த கதைகள். இந்த கதைகளை எடுத்து அவங்க ஆதரவாக ஒரு சண்டை நடக்குதுன்னா அது வந்து ஆரிய நீதியை நிலைநாட்டுறது தான் அந்த சண்டை நடந்தது அப்படின்னு மாற்றி எழுதப்பட்டது தவிர ஏற்கனவே இருந்த கதைகள் தான். இப்போ ஆரியர்கள் உள்ள வரப்போ இந்த கதையை எடுத்துகிட்டு வரல. இன்னும் சொன்னால் ஆரியர்கள் உள்ள வரப்போ சமஸ்கிருதன்ற ஒரு மொழி கிடையாது, ஸ்டெப்பி புல்லுலியில் பேசின ஒரு மொழியை அவங்க எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரான் வர்றப்போ ஈரானில் இருக்கக்கூடிய அனத்தோலியா மொழி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் பக்கம் வரப்போ அங்கே இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்த பின்னாடி 6வது நூற்றாண்டில் வந்து பிராகிருதம்னு ஒரு மொழி உருவாகுது. ஏன்னா வந்து புத்தர் வந்து அவருடைய போதனைகளை பாலின்ற மொழியில் சொல்கிறாரு, மகாவீரர் வந்து அவருடைய போதனைகளை வந்து சூரசேனிங்கிற மொழியை பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து பிராகிருதம்னு வருது. இந்த பிராகிருதத்தை பார்த்து இந்த பிராகிருத வார்த்தைகளையும் எடுத்து உருவாக்கப்பட்டதான் சமஸ்கிருதம் இல்லைங்களா? இவங்க வந்து பிராகிருதம் வந்து 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தர் வந்து 5000 ஆண்டுக்கு முன்னாடி இல்லையே. இப்போ ராமாயணம் வந்து ரொம்ப பழசுங்க சொல்கிறாங்க. ராமாயணத்தில் புத்தரை திட்டி வருது, 5 இடத்துல வருது. இப்போ புத்தர் பிறந்ததுக்கு பின்னாடி தானே ராமாயணம் நீங்கள் எழுதியிருக்க முடியும். இப்படியாக நம்ம பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு இந்த மண்ணில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. தெய்வங்கள் பார்க்குறப்பே அவங்களுடைய வேதத்தில் இருக்கிற ஒரு கடவுளையும் அவங்க இங்கே கும்பிடல.
இந்த மண்ணில் இருக்க தெய்வத்தை தான் கும்பிட்றாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்ததுங்கிறது அவங்களுடைய மொத்த சொத்துங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப்பி புல்வெளியில் பேசின ஒரு மொழி இருக்கு இல்லைங்களா, அந்த மொழியினுடைய அடித்தளத்தை வச்சு தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் மொழி பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹிந்திக்காரர் இருக்கார், அவர் வந்து 15 சொல்ல மாட்டார், 50 அப்படிம்பாரு. ஏன்னா அவருடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ ஹிந்திக்காரன் பேசுகிற ஆங்கிலம் வந்து ஹிந்தி மாதிரியே இருக்கும். அந்த இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை உள்ள வாங்கிக்கிறானா, அதே மாதிரி ஆரியர்கள் இந்த மொழி எல்லாத்தையும் வந்து அவங்க மரபுக்கு ஏற்ற மாதிரி உள்வாங்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த குட்டி குட்டி நம்ம தமிழகத்துல மற்ற அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த மகாபாரதம் ராமாயணம். ஆமாம், அப்படி எல்லா கதையும் உள்ள சேர்த்து கொண்டு வராங்க. அது போக புராணங்கள், நம்ம ஊரில் வந்து ஒரு வழிபாடு இருக்கும், அந்த வழிபாட்டை வந்து ஆரியமயமாக்கணும்னா இப்போ ஒரு கடவுள் இருப்பார், அந்த கடவுளுக்கு இந்த கடவுள் அண்ணன், இந்த கடவுளுக்கு இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு திருமணம் ஆயிட்டு, இவர் இந்த கடவுளுடைய ஆமாம், இப்படி மொத்த புராணங்களும் அவங்க வந்து எழுதி இந்த புராணங்களின் மூலமாக தான் ஆரியர்கள் அவங்கள நிலைநிறுத்திக்கிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஜாதி அமைப்புகள் அப்படிங்கிறது இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, இந்த தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நவீன யுகத்திலும் ஜாதிகள்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பெரியார் போன்ற பல்வேறு தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இந்த காலகட்டத்திலும் ஜாதி அவலங்கள் அப்படிங்கிறது இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விஷயம் வந்து சின்ன பசங்கள்ட்ட இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம சமூக வலைதளங்கள் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நேரடியாக ஜாதிய ஒழிப்பு பற்றி பேசுகிறவங்க மறைமுகமாக ஜாதிய வளர்ப்பில் ஈடுபடுறாங்க. இப்போ ஜாதியை பார்க்காமலாம் நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை சேர்ந்த ஒரு ஆளை தான் நீங்கள் வேட்பாளராக நிறுத்துறீங்க. ஜாதி பார்க்காம நிப்பாட்டுறீங்களா என்ன? கிடையாது. இல்லை, திருமணம் நடக்குது, திருமணம் நடக்கிறப்ப ஜாதி பார்த்தானே நீங்கள் பண்ணுறீங்க. திராவிட இயக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து திருமணத்தை அப்போ மட்டும் நாங்கள் ஜாதி பார்ப்போம், மற்ற நேரத்தில் பார்க்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறதை கூட நம்ம பார்க்குறோம். அப்போது ஜாதியை பற்றி நீங்கள் பொது வெளியில் என்ன பேசுகிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து கலப்பு திருமணம்ங்கிறாங்க. கலப்பு திருமணம்னா மனுஷனுக்கும் குதிரைக்குமா கல்யாணம் நடக்குது, அது அப்புறம் எப்படி நீங்கள் கலப்பு திருமணம்ன்றீங்க? அப்போது முதல்ல பிரிவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்கிட்டு அதை கலப்புன்றீங்க இல்லையா? அது எப்படி நீங்கள் கலப்பு திருமணம்னு சொல்லலாம்? அதுதானே இயல்பான முறை. மனிதர்கள், ஒரு மனுஷன் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதில் என்ன கலப்பு நடந்திருக்கு உங்களுக்கு இல்லையா? இந்த மாதிரியாக அந்த பிரிவினைகளை ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அது முதலாவது சிக்கல். 2வது சிக்கல் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி. இப்போ இந்த ஜாதியை உண்மையாகவே வந்து ஒழிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை எப்போ தோன்றுச்சுன்னு முதல்ல வெளியில் பேசணும். 2000 ஆண்டா ஜாதி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே நீங்கள் ஜாதியை ஒழிக்க விரும்புகிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஜாதி முறையை காப்பாற்றுறதுக்கு விரும்புகிறீங்க, ஆனால் அந்த பழியை தமிழர்கள் மேலே போட விரும்புகிறீங்க. உண்மையாக அந்த ஜாதி படிநிலை எப்போ வந்ததுன்ற உண்மையை முதல்ல பேசுங்க. இப்போ பேசுகிறப்ப என்ன ஆகும்னா தமிழர்களுக்கு தெரியும், ஓ நம்ம சங்க காலத்தில் இந்த முறையை வச்சிடல போல இருக்கு, சோழர் காலத்தில் கூட நம்ம ஜாதி பார்க்கல போல இருக்கு, பிற்காலத்தில் தான் வந்ததா அந்த முறை, அப்போ நம்ம கைவிடுவோன்னு தமிழர்களே கைவிடுவாங்க. நீங்கள் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கொண்டே தமிழர்கள் கைவிட்டிருக்காங்கல்ல. ஆந்திராவில் கைவிட்டாங்களா, கர்நாடகாவில் கைவிட்டாங்களா, வட இந்தியாவில் கைவிட்டாங்களா? ஏன் நாங்கள் கைவிட்டோம்? ஒரு சக மனிதனை எந்த அடிப்படையிலையும் அவமானப்படுத்தி பார்க்கறது தமிழரோட மரபு கிடையாது. திருக்குறளில் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு படிக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் அது தெரியும். நாங்கள் வந்து இன்னொருத்தனை வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் எதையுமே பண்ணுறது கிடையாது, இது எங்களுடைய முறை. அப்போ ஜாதியில் வந்து இந்த படிநிலையை பார்க்காதீங்க, திருமணத்தில் படிநிலையை பார்க்காதீங்க, ஏன்னா அது உங்கள் முறை இல்லைன்னு சொன்னாலே தமிழர்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் ஜாதியை காப்பாற்றணும், ஆனால் ஜாதி சம்மந்தப்பட்ட அந்த விமர்சனங்கள் மட்டும் நம்ம மேலே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா வீட்டுக்குள்ளே போனால் ஜாதி பார்க்குறது. இப்போ யாராவது வந்தாங்கன்னா, ஓ நீங்கள் கவுடாவா அப்படின்னு ஒரு மாநில முதல்வர் கேட்குறாரு, நம்ம வந்து காணொலியில் பார்க்குறோம். அது பேர் ஜாதிய ஒழிப்பா? இது பேர் ஜாதிய ஒழிப்பா? இதான் நான் கேட்குறேன். வேட்பாளர்கிட்ட நேர்காணலும் நடத்துகிறாங்க, ஜாதியை கேட்காமலாம் நீங்கள் நடத்துறீங்க. ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் பண்ணுறாரு, எந்த ஜாதியாக இருந்தாலும் வேட்பாளர் போடுவோம், அறிவிங்க பார்ப்போம். பண்ண முடியல. ஆனால் யார் வேணாலும் பிராமணர்கள் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பொதுவாக. இப்போ இருக்கிறப்போ திராவிட கட்சிகள் அந்த இது இருக்கிறப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் சொல்கிறப்போ மற்ற நார்த்தோட ஒப்புறப்போ நம்ம சவுத்தில் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா 2700 ஆண்டுகளாகவே நார்த்தை விட சவுத்தில் தேவலை தான். புத்தர் காலத்தில் வந்து கிமு 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம வந்து நார்த்துக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கேருந்த ஜாதிய முறை வேறு, இங்கேருந்த ஜாதிய முறை வேறு. நீங்கள் வந்து இந்த படை வீடுன்னு ஒரு நாவல் இருக்கும், அதில் வந்து எழுதியிருப்பாங்க, இங்கே உள்ள வந்து விஜயநகர பேரரசர்கள் உள்ள வராங்கல்ல, அப்போ தமிழ் மன்னர்களால் விஜயநகர பேரரசனுடைய இந்து மதத்தை ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம இந்து மதத்தில் வந்து நமக்கு வந்து அந்த படிநிலை கிடையாது, ஜாதிய படிநிலை கிடையாது. நம்ம வந்து புரோகிதர்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்க மாட்டோம். நம்ம கும்பிட்ற கடவுள்கள் வேற, அவங்க வச்சிருக்கிறதுக்கு பேர் இந்து மதம் அவங்க சொல்லிக்கிட்டாங்களே தவிர அது அப்படியே வேறையா இருந்தது இல்லைங்களா? அப்போ நம்முடைய அடிப்படைங்கிறது வேற. இதெல்லாமே வந்து இப்போ தான் உருவானது. இப்போ நாங்கள் வந்து பின்னாடி தான் வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு புரிந்துணர்வே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பச்சை பொய். நம்ம சங்க காலத்திலேயே ரொம்ப தெளிவாக தான் இருந்திருக்கோம். சங்க காலத்திலேயே நம்ம வந்து ஜாதியை ஏற்றுக்கல. சோழர்கள் காலத்தில் கூட ஜாதிய படிநிலையை நம்ம ஏற்றுக்கல. இன்னைக்கு கூட ஜாதிய பட்டங்களை நம்ம ஏற்றுக்கல. இந்தியா முழுக்க இந்த ஜாதிக்கு எதிராக ரொம்ப காலமாக வாழக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். இது தமிழ் சமூகத்தினுடைய தனிச்சொத்து. இந்த சொத்தை போற வர யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய போய், அதை வந்து தமிழர்களே ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் ரொம்ப சர்ச்சையானு சொல்லலாம்.
பட்டண பிரவேசமாக இருக்கட்டும், அப்புறம் சிதம்பரம் தீட்சை அந்த விஷயமாக இருக்கட்டும், இது இன்னமும் இந்த ஒரு நாகரிக காலகட்டம் இது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறது, இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? மக்களுக்கு வந்து எது பாரம்பரியம், எது வந்து பழக்க வழக்கம் அப்படின்னு தெரியல. பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றிக்கலாம், பாரம்பரியத்தை மாற்றக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த அடிப்படை புரிதல் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வரலன்னு தான் நம்ம பார்க்குறேன். பொதுவாக இதெல்லாம் எதையுமே பின்பற்றாதீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு முறை ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு மத நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுத்து ஆய்வு பண்ணி ஒரு அறிவிப்பை வெளியிடணும். இப்போ வந்து சித்திரை 1 நமக்கு புத்தாண்டுன்னு வர்றப்போ ஒரு குழு அமைங்க, 2 தரப்பை சேர்ந்தவங்களும் அவங்க ஆதாரங்களை கொடுங்க. இப்போ பட்டண பிரவேசம் எத்தனை காலமாக நடக்குதுன்னு சந்தேகம் வருதுன்னா அது குழு அமைங்க. பட்டண பிரவேசம் காலங்காலமாக நடக்குதா? மற்ற இப்போ நிறைய மடாதிபதிகள் வந்து பட்டண பிரவேசத்தை கைவிட்டுருக்காங்க. நான் ஒன்றும் அதுக்கு ஆதரவானவன் கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு பழமையான முறைனாலும் அதை நம்ம இப்போ மேற்கொள்ளணும் அப்படின்னா அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு குழு அமைச்சு ஒரு அறிக்கையை கொடுத்து பொதுமக்கள் கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கிட்டு அப்புறமா அதை கைவிடணும் இல்லைங்களா? ஒரு அரசாங்கம் தோன்றதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இல்லை, ஆனால் ஒரு பட்டண பிரவேசம் அப்படின்னு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா சோழர்களுடைய காலம் நம்ம பின்னோக்கி நம்ம பார்க்குறப்போ யாரையுமே ரொம்ப உயர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லலை. சோழர்கள் காலத்தில் வாகனம் பெருசாக கிடையாதுங்க. மடாதிபதிகள் வயசானவங்களா இருப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தவங்க பல்லை குத்திக்கு தான் ஆகணும். அப்படி தான் அந்த முறைங்கிறது இருந்தது. அதை வந்து நம்ம அப்படி ஒரு இப்போ வந்து சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லக்கு தூக்குனாங்க. அதில் வந்து அப்பர் வந்து தோளில் வச்சிருந்தாரு. அப்பர் இருக்காருன்னு தெரிஞ்சா சம்பந்தர் வந்து பல்லக்குலேருந்து எம்பி கீழே குதிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மடாதிபதிகளும் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அந்த கீழே ஒரு பெரிய மனுஷன் நமக்கு தூக்குறாருன்றப்ப கீழே குதிக்கிற மாதிரி மடாதிபதிகளும் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. இது ஒரு மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணும். கொஞ்சம் காலம் முன்னாடி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஜல்லிக்கட்டுன்றது நாகரிக குறைபாடு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு யாராவது சொல்றாங்களா? இல்ல. எல்லா முறையும் மக்கள் திருந்தணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் அரசாங்கங்கள் திருந்த வேண்டும். தவறு மக்கள் பக்கம் இருக்கா அரசாங்கத்து பக்கம் இருக்கான்னு ஒரு ஆய்வு பண்ணணும் இல்லைங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். மிருனால் சென் ஒரு பெரிய இயக்குனர், சமீபத்தில் மறைஞ்சு போனாரு. இந்தியாவிலே மிகப்பெரிய இயக்குனர். அவர் பழங்குடிகள் பத்தி ஒரு ஆவணப்படம் எடுக்கிறாரு. இந்த ஆவணப்படத்தை எடுத்து முடிச்சுட்டு பழங்குடி மக்களை கூப்பிட்டு காமிக்கிறார். உங்களை பத்தி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன் பாருங்கன்ட்டு. பார்த்துட்டு ஆவணப்படம் சரியில்லைன்ட்டாங்க அவங்க. என்ன காரணம்னு கேட்டால் பழங்குடி மக்கள் அம்பு போடுற காட்சி இருக்கும். அதில் வந்து இவங்க நடிகர்களை நடிக்க வைக்கிறப்போ அவங்க கட்டை விரலை பயன்படுத்தி அம்பு எடுத்து போடுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கட்டை விரலை பயன்படுத்த மாட்டோங்க காலங்காலமாக, நாங்கள் இந்த 2 விரலில் தான் அம்பு எடுப்போன்றாங்க. கட்டை விரலை பிடிக்கத்தானங்க நல்லா இருக்கும், ஏங்க இந்த 2 விரலை எடுக்கிறீங்கன்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சமுதாயத்தில் ஏகலைவன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம், ஒரு துரோணாச்சாரியார்னு ஒருத்தர் ஏமாற்றி கட்டை விரலை வாங்கிட்டாரு. அன்னையிலிருந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 விரலை பயன்படுத்தி தான் அம்பு போகிறோன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா, மகாபாரதம் நடந்ததான்ட்டு. அது உண்மையாக நடந்த ஒரு கதையினுடைய தழுவலுங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்திருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரு பெரிய இயக்குனராக இருக்கிறீங்கன்றதுக்காக ஒரு மனிதனுடைய கதையை அவன் அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்துட முடியுமா? தப்பாக எடுக்கிறீங்கல்ல. அதே மாதிரி ஒரு மக்கள் ஒரு வழக்கத்தை பின்பற்றுறாங்க, அந்த வழக்கம் தப்பான வழக்கம்னா ஒரு குழு அமைச்சு அந்த வழக்கம் எத்தனை ஆண்டுகளமாக இருக்குது, அது சரியா தப்பான்னு ஆய்வு பண்ணிவிட்டு அந்த மக்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த முறையை நிப்பாட்டுங்க. அந்த முறையை தொடரணும்னு நான் சொல்லலை. ஆனால் நான் பெரிய புத்திசாலி, இந்த மக்களுக்கு வந்து அறிவே கிடையாது, நான் தோன்றதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா இது மக்களாட்சி. மக்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அந்த மக்களுக்கு புரிய வச்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமையை தவிர இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது சர்வாதிகாரம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க, ஆனால் முறைப்படி பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த ஜாதிகள்னா என்ன, அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி எவ்வாறு எல்லாம் இருந்திருக்கு, அதனுடைய தாக்கங்கள்லாம் எவ்வாறு இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயம் மூலமாக நீங்கள் வந்து சொல்லிக்கிறீங்க. இந்த சமயத்தில் இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து எங்களுக்காக ஒத்துழைத்தமைக்கு நன்றி. நன்றி.